பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நல்ல நாளிலும் கூட இந்த யூடியூப் முகாந்தரம் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருகிறதிலே மிகுந்த சந்தோஷம் உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். நிச்சயமாய் இந்த யூடியூப் முகாந்தரம் வருகிற வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. தேவனாய கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்முடைய சிந்தனைக்காக சங்கீதம் 144 கடைசி வசனம், கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. எவ்வளவு அருமையான வார்த்தைகள். நீங்கள் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் ஸ்தோத்திரம் எனக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் என்று சொல்லி அவரையே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்களை பார்த்துதான் ஸ்தோத்திர தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என்னை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு அநேக மற்ற சில ஜனங்களை பார்த்து அவங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க, இவங்கதான் பாக்கியவான்கள், சோதரர் இவங்கெல்லாம் ராசியானவர்கள் என்றெல்லாம் சொல்லி கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை சேவிக்கிற பிள்ளைகள் மற்ற ஜனங்களை பார்த்து பலவிதமான காரியங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே இந்த வசனம் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சோதர கர்த்தரை யார் யார் தெய்வமாக கொண்டார்களோ அவர்கள்தான் பாக்கியவான்கள். இது சத்திய வேத வசனம். இந்த வசனத்தின் பிரகாரம் ஸ்தோத்திரம் நீங்கள் நான் பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனமே, நீங்க அந்த பெரிய வீடு இல்லைன்னா பெரிய ஜாப்ல இருக்கிறவங்க, இல்லைன்னா பயங்கர வசதி வாய்ப்புல இருக்கிறவங்க, இன்னும் ஸ்தோத்திர உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, இவங்களை பார்த்து நீங்க சொல்லக்கூடாது இவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க, இவங்கெல்லாம் ராசியானவங்க, அப்படி சொல்லாதீங்க. இந்த ஜீவனுள்ள வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், அவரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம்ல, நாம தான் இந்த உலகத்திலே நம்பர் 1 பாக்கியவான்கள். இந்த வேர்ல்டு லெவல்ல நாம தான் கொடுத்து வச்சவங்க. இன்னைக்கு அவங்களுக்கு வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு இயேசு தெய்வமாக இல்லையே. அவருடைய இல்லத்திலேயோ அவருடைய உள்ளத்திலே இயேசு இல்லையே. ஸ்தோத்திரம். இன்னும் அந்த சங்கீதத்துல 16:4 வாசிக்கும் போது, அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும். அவங்க நம்முடைய பார்வையிலே ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கலாம், உலகம் மதிக்கக்கூடிய ஸ்தானத்தில் அவர்கள் இருக்கலாம். இந்த வேதத்தை எடுத்து கர்த்தரே எனக்கு தெய்வம் என்று சொல்லி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை உங்க கையில அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி ஆஸ்தி சொத்து சுகம் இல்லாம இருக்கலாம், அவர்களை போல நீங்க அழகும் அந்தஸ்து பெருப்புகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனா அவர்களை நம்மையும் நிறுத்தி பார்க்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், என்னை தெய்வமாக கொண்ட நீங்கள் தான் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். அவர்களே அல்ல, நம்மை பார்த்தா கர்த்தர் சொல்லுகிறார், நாம் பாக்கியவான்கள், நாம தான் கொடுத்து வச்சவங்க, நம்ம தான் ராசியானவங்க. ஸ்தோத்திரம். எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா? அவங்களுக்கு எல்லாம் இருந்தாலும் இயேசு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. ஒருவன் உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தின லாபம் என்ன? ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு தலைவராய், ஒரு ஆலோசகராய், ஸ்தோத்திரம் தெய்வமாய் இருக்கிறபடியால் நம்ம கொடுத்து வச்சவங்க. ஸ்தோத்திரம். யோசுவா தான் சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் அந்நிய தேவர்களை நாடி போவீர்கள் என்றால் அது உங்கள் விருப்பம். ஆனா நான் உயிர் இருக்கிற நாள் வர இந்த கர்த்தர் தெய்வமாய் கொண்டிருக்கிறேன். நான் மட்டுமல்ல,
என் குடும்பம் முழுவதும் அந்த கர்த்தரையே சேவிப்போம், லாபமோ நஷ்டமோ. இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த பிறகு ஸ்தோத்திரம், நல்லது அவர் தரும்போது மட்டும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணினால் போதாது. அத அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறது, மரணமோ ஜீவனோ எது வந்தாலும் நான் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறபடியா நான் பாக்கியவான். ஸ்தோத்திரம். இப்பொழுது இருக்க சூழ்நிலை சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்த காரியத்துக்கு அப்பேற்பட்ட சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். அவர் உங்களுக்காய் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். சொன்ன வார்த்தைகளை அவர் மறக்கிறவர் அல்ல. மனம் மாறுவதற்கு அவர் மனிதன் அல்ல. அதனாலே ஸ்தோத்திரம், சிலவங்க சொல்லுவாங்க, ஐயோ போய் இந்த ஸ்தோத்திரம் கிறிஸ்தவங்க கூட அல்லேரியா கூட்டத்தில் போய் நான் சேர்ந்துட்டேனே அப்படின்னு சொல்லி, அப்படின்னா ஐயோ எனக்கு என் பிள்ளைகளுக்கு கவர்மெண்ட்ல வேலை கிடைக்காதோ, எனக்கு கிடைக்க வேண்டிய சலுகை கிடைக்காதோ. இந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம்தான் உலகத்துல பாக்கியவான்கள். இந்த உலகத்துல கிடக்கிற அற்பமான காரியத்தை நினைச்சு இந்த தேவனை விட்டுவிட்டு இந்த சமூகத்தை விட்டுவிட்டு எத்தனையோ பேர்கள் பின்வாங்கி போனார்கள். அவருடைய நிலைமை பரிதவிக்கக்கூடிய நிலைமையில் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் ஒருவேளை உலகபரமான சில ஆசீர்வாதங்கள் அவங்க பெற்றிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அவர்கள் அல்ல, நாம தான் பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்கள் தான் சங்கீதம் 23, கர்த்தர் தெய்வமாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார். அவர்களை தாட்சியடை விட மாட்டார். அவர்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு சேர்க்கக்கூடியவராய் இருக்கிறார். அந்த சங்கீதம் யாருக்கு சொன்னா, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற குடும்பத்துக்கு, நபருக்கு. ஸ்தோத்திரம். அது சொல்லும்போது, மரண இருளின் பள்ளத்தாக்கை நடந்தாலும் பொருளாப்புக்கு நான் பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோல் தடியை தேற்றும். பாத்தீங்களா? அது கடைசி சொல்லுது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தரை நான் தெய்வமாய் கொண்டிருக்கிறபடியா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை என்னை தொடரும். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாகத்தான் கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்டு அவரை இரவுகளாய் நோக்கி பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதனால நீங்க சந்தோஷப்படுகிற பிரியமானவர்களே, நான் கர்த்தரை தெய்வமாய் கொண்டபடி நான் கொடுத்து வச்சவன், நான் பாக்கியவான், பாக்கியவதி அப்படி சொல்லிக்கிட்டே இருங்க. எதுக்கு தானோ ஏன் தானோ அப்படி சொல்லாதீங்க. சோதரம். ஆனால் இந்த தேவனை நீங்கள் தெரிந்து கொள்ளல, அப்படிதான் உங்கள் தெரிந்து கொண்டா. சோதரம் தெரிந்து கொண்டு இப்ப நம்ம முன் காலத்துல எப்படி இல்லாம இருந்தோம், யாரெல்லாமோ சொல்றதை கேட்டு இருக்கு பின்னாடி இல்லாம போனோம். இன்னைக்கு நல்ல தேவனை இரவு பகலை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல தருணத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதை வாசிக்கும் போது உபாகமம் 23ஆம் அதிகாரத்திலே, அதுல ஸ்தோத்திரம் மன்னிக்கணும் 33ஆம் அதிகாரத்திலே 29ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். யாரும் வாசிச்சோம் சங்கீதத்துல, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? பாத்தீங்களா? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட, கர்த்தரையே தொழுது கொண்டு அவரே பின்தொடர்ந்து வருகிற தேவ பிள்ளையே, நீங்கள் பாக்கியவான்கள் மட்டுமல்ல, இதில் சொல்லப்படுகிறது இப்படி கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனத்துக்கு ஒப்பானவர் பூமியில யாருமே இல்லையா? நீங்க எனக்கு அநேகர் பக்கத்து வீட்டுக்காரங்களை, இல்லைன்னா சரி பெரிய பெரிய பணக்காரங்களை, சரி உன்னதமான ஸ்தானத்துல இருக்கிறவங்களை பார்த்துட்டு, ஐயோ அவங்க பக்கத்துல எல்லாம் நம்ம போக முடியுமா, அவங்களுக்கு ஈடா நம்ம என்னைக்கு வர போறோம்,
இங்கு கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு ஒப்பானவர்கள் பூமியில யாரும் இல்லை, நீங்கள் பாக்கியவான். அதை கீழே சொல்லுது, உனக்கு ஒப்பானவன் யார், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை புரிந்த பட்டயமும் அவரே. பாருங்க, நீங்க கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். அவர் உங்களுக்கு மேய்ப்பராக இருப்பார், உங்களை தாட்சி அடைய விட மாட்டார், குறைபட விட மாட்டார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது. இன்னும் மூன்றாவது பார்க்கும்போது, உங்களுக்கு ஒப்பானவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. பெரிய பெரிய பணக்காரன், பெரிய பெரிய நபர்கள், உலகத்தில் நம்பர் 1 ஐஸ்வர்யவான் என்று சொல்லப்படுகிறவர்கள், அவர்களை அவர் உங்களுக்கு முன்பதை அவர்கள் வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஈடு அவன் கிடையாது, அதை விட நீங்கள் மேலானவர்கள். கர்த்தரை சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டதுனால், அவரே தெய்வம் என்று சொல்லி நீங்கள் ஆராதிக்கிறதுனால சந்தோஷமா இல்லையா உங்களுக்கு? நீங்க தான் பாக்கியவான்கள். உங்களுக்கு ஒப்பானவர் யாருமே கிடையாது. அதை சொல்லும்போது, உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும். இந்த ஒரு மனுஷன் சில நேரம் நமக்கு சகாயம் பண்ணலாம். ஒரு நள்ளிரவுல ஒரு பிரச்சனை வைங்க, அந்த நேரத்தில் அவன் தூங்கிட்டு இருந்தான்னா வீட்டில் இருக்கிற உறவினர்கள் கூட இருக்கலாம். அவங்களுக்கு நம்ம தொந்தரவு பண்ணா ஒரு நாள் வேணா ஒரு உதவி செய்வாங்க, 2 நாள் வேணும்னா செய்வாங்க. தொடர்ந்தும் நம்ம அவர்களை தொந்தரவு பண்ண சகாயம் செய்ய கேட்டா உன்னால ஒரு தொல்லையா போச்சு பண்ண சொல்லி நம்மை விட்டு பிரிந்து போய் விடுவார்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனத்துக்கு கர்த்தர் எல்லா நேரங்களும் எப்பேற்பட்ட நேரங்களிலேயும் அவர் சகாயம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கர்த்தராக இருக்கிறார். அங்க பார்க்கிறோம்ல, ஏசாயா 41:10 நினைக்கிறேன், பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன், ஸ்தோத்திரம், திகையாதே நம் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏன்னா என்ன நம்பி வந்துட்டேயப்பா, உனக்கு சகாயம் பண்ண யாருக்கு சகாயம் பண்ண முடியும்? அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டா நீங்க சொல்ல முடியும், ஆண்டவரை இரட்சகராக, தகப்பனாக, தலைவராக ஏற்றுக்கொண்டபடியா என்ன மிஞ்சுவதற்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அது சொல்லப்படுகிறது, உனக்கு மகிமை புரிந்திய பட்டயமும் அவரே, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். பேசலாம், உங்களுக்கு எதிராக செயல்படுகிற சகல கிரியைகளும் உங்களுக்கு முன்பதாய் அடங்க போகிறது. உனக்கு எதிராய் வருகிற ஆயுதங்கள் ஒன்றுமே வாய்க்காது. அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பாய். அருமையான வார்த்தை. இன்னைக்கு அவங்க ஒருவேளை உங்களுக்கு மேலாடி இருக்கிறாங்களா? அவங்க மேடுகள் போல உயர்ந்து இருக்கிறாங்களா? அவங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறாங்களா? தேவ பிள்ளையே, அவர் உயர்ந்திருக்கிறாங்களா? அந்த மேடுகளை நீ மிதிக்கக்கூடிய அளவுல அதை விட மேலான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு ஏசப்பா தர போறாரு. நீங்க சொல்லலாம், நான் ஆண்டவரை தேடுகிறேன், ஆண்டவரே தஞ்சம் என்று சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஏன் இந்த சோதனை, எனக்கு ஏன் இந்த போராட்டம், என் கண்ணீர் இன்னைக்கு நிக்கலையே, என் வறுமை மாறலையே, என் நெருக்கடிகள் மாறவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? பாருங்க, ஆண்டவரே தேட மாட்டேன், பல பாவத்தை செஞ்சுட்டு அலைஞ்சு தெரிகிறா, அவ குடும்பம் ஒப்பிட்டு பார்க்கணும், என்னை விட அவங்க உயர்ந்துகிட்டே போறாங்களே அப்படி சொல்லி கவலையோடு இருக்கிறீங்களா? தேவ பிள்ளைகளே, அந்த மேடுகளை நீங்கள் மிதிக்கக்கூடிய அளவுல அவர்களுக்கு மேலாய் கர்த்தர் உயர்த்த போகிறார். சொல்லுங்க அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. நீங்கள் பாக்கியவான். அடிக்கடி சொல்லுங்க, நான் பாக்கியவான், கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நான், என் குடும்பம் பாக்கியம் உள்ளது. அப்படி சொல்லிக்கிட்டே இருங்க, நீங்க பாக்கியவானா மாறிக்கிட்டே இருப்பீங்க. கர்த்தர் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஸ்தோத்திரம். இன்னும் பார்க்கும்போது அந்த உபாகமம் 33 கூட 26 வாசிக்கும் போது, யெகோவாவுடைய தேவனை போல ஒருவரும் இல்லை. பாத்தீங்களா? கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை
நம்முடைய தேவனை போல சோதரம் அதை சொல்லுது. தேவனை போல ஒருவனும் இல்லை, ஒரு தெய்வங்களே கிடையாது. நம்ம கர்த்தரை போல, நம்ம இயேசப்பா பரிசுத்த ஆவியானவரை போல, நம்முடைய தேவனை போல உலகத்துல வேற ஒரு தெய்வமும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அது 1 யோவான் 4:4 வாசிக்கும் போது, உலகத்திலே இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே, எனக்குள்ளே, நமக்குள்ளே இருக்கிற நம்முடைய கர்த்தர் பெரியவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நாட்களை பார்க்கிறோம், உலகத்திலே இருப்பவனை காட்டிலும் நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என்று பார்த்தோம். ஸ்தோத்திரம். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அடிக்கடி நாம என்ன செய்கிறோம்னா, ஐயோ நான் ஒண்ணும் இல்லை, என்னால ஒண்ணுக்கும் உதவாது, இப்படி எல்லாம் பல காரியங்களை சொல்லி இப்படிப்பட்ட ஒரு தேவனை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறதுனால சத்துருக்கே தெரியுது, எப்ப இவங்க சாதாரணமான ஆட்கள் அல்ல, உலகத்திலே இருப்பவரை காட்டி இவங்களுக்குள்ள இருக்கிறது பெரியவர் என்று சொல்லி சத்துருவே அங்கீகரித்துக் கொள்ள, பிசாசை அங்கீகரிச்சுட்டான். ஆனா நாம என்ன சொல்றோம், ஐயோ நான் ஒண்ணுக்கு உதவாது, எனக்கு எந்த பேக்ரவுண்ட் இல்ல சொல்லாதீங்க. ஒரு காலத்துல இருந்தோம். ஆனா இந்த கர்த்தரை தெய்வமாக நம்ம கொண்டதுனால, அவரை நம்ம நோக்கி பார்க்கிறதுனால, அவர் உலகத்துக்கே பெரியவரானபடினால அவருடைய பிள்ளைகளாகி நாமும் பெரியவர்கள் தான். நீங்க உங்களை குறிச்சு என்ன சொல்லுகிறீங்களோ அது அப்படியே தான் நடக்கும், அப்படி நடக்கும். நீங்க உங்களை குறிச்சு என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு நடக்கும் பிரியமானவர்களே. ஏன்னா இந்த உலகத்திலே இருப்பவனை காட்டிலும் பெரியவனாய் இருக்கிற இயேசுவை நம்ம ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நாம தான் பாக்கியமானவர்கள். அதனால நான் ஒரு ராசி இல்லாதவன், சோதரம், நான் என்னுடைய நிலைமையெல்லாம் ரொம்ப மோசம் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. ஆண்டவரை ஆராதிக்கிறேன், எங்க அப்பா இயேசு பெரியவர், அவர் பெரியவன், நான் பெரிய ஆளா மாறுவேன். என்ன பெரிய ஒரு நபராக இயேசு மாற்ற முடியும். இயேசு அகில உலகத்துக்கு தேவனாக இருக்கிறபடியா என்னையும் இந்த அகில உலகத்துக்கு பெரிய நபராக இயேசுவால மாற்ற முடியும். ஸ்தோத்திரம். அந்த உபாகம் 33 அதை 27 வாசிக்கும் போது, அநாதி தேவன் எனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் எனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளை இடுவார். அப்படின்னா அவர் உங்க கூட இருக்கிறபடியால், அவரை நீங்க சேவிக்கிறபடியால் உங்க நாவிலே சில அதிகாரத்தை ஆண்டவர் தருவார். அதான் சொல்லுகிறது, அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். ஆமா, நமக்கு விரோதமாக எழுப்பி இருக்கிற சகல கிரிகளையும் அழிக்கக்கூடிய அதிகாரம் அவருக்குள்ள இருக்கிறது. உங்க குடும்பத்துக்கு எதிராக பல நாட்களாய் சில பிரச்சனைகள், போராட்டங்கள், சத்துருக்கள் எழும்பி உங்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி திட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்களே. ஸ்தோத்திரம். இந்த கர்த்தரை தெய்வமாக நீங்கள் கொண்டபடியால் தான் அநேக நாசமோசங்களுக்கு கர்த்தர் உங்களை விலக்கி இருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஜீவனோட, சுகத்தோட, பலத்தோட, ஆரோக்கியத்தோட, ஆயுசு காலத்தோட இருப்பதற்கு காரணம் தெரியுமா? நீங்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்டபடியினால் தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, உங்களை கனப்படுத்தி, உங்களை பலப்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே. ஸ்தோத்திரம். இன்னும் இந்த ஏசாயா 43ஆம் அதிகாரத்திலே அதுல ஸ்தோத்திரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கும் போது 43:1, இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கணுமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, வாலிப தம்பியே, தங்கச்சியே, சிறு பிள்ளைகளே, சகோதர சகோதரியே, தாயே, தகப்பனே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். உன்னை மீட்டு எடுத்தால் கையில உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறாருமா பிரதர், உங்களை உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறாரு. இந்த உள்ளங்கையில வரையப்பட்டது
அதாவது சோதனம் சிலருடைய நினைவை அவர்கள் அன்பை வெளிப்படுத்துவதற்கு சிலவங்க உடம்புல பச்சை குத்தி இருப்பாங்க, அவங்க பேர் எழுதியிருப்பாங்க. எவனா அவங்க மறக்க முடியாது, சாகிற வரை அந்த எடுத்து அந்த உடம்புல அப்படியே இருக்கும். இதே மாதிரி இயேசு கிறிஸ்து கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். கையை பார்க்கும் போதெல்லாம் அந்த முகம் அவருக்கு முன்பதாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லுகிறார், உன்னை மீட்டுக் கொண்டது மட்டுமல்ல, நீ எனக்குரியவன், எனக்குரியவன். அருமையான வார்த்தை. நீங்கள் நான் ஆண்டவருக்குரியவர்கள், நீங்கள் நான் ஆண்டோட பிள்ளைகள், அவரே சொல்லுகிறார். ஒரு காலத்தில் பிசாசு சொன்னா, குடிச்சு வெறிச்சு வேசித்தன அது இதுவும் பண்ணி பல பாவத்துக்குள்ள பலர் நடக்கும் போது அவன் சொன்னான், இந்த நபர்லாம் என்னுடையவர்கள். சினிமா சீரியலுக்கு அடிமைப்பட்டு திருட்டுத்தனம் போய் பித்தலாட்டம் போய் இன்னும் கெட்ட வார்த்தைகள் பேசி அலைஞ்சு தெரிஞ்ச அந்த நாட்களை சாத்தான் சொன்னான், இவர்களெல்லாம் என்னுடையவர்கள். அதுல இருந்து கர்த்தர் உங்களை என்னை மீட்டு அவரை கண்ணோக்கி பார்க்கும்படியாய், அவரை தொழுது கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உங்களை அதிலிருந்து அந்த சத்துருடைய பிடியிலிருந்து அந்த பாவத்தில் நான் மீட்டுக் கொண்டது எதற்கென்றால் நீங்கள் என்னுடையவர்களாய் வாழும்படியாக. நீங்க நான் யார் தெரியுமா? கர்த்தருக்குரியவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்துவை உடைய கிறிஸ்துவர்கள். சந்தோஷமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அவர் சொல்லுகிறார், எப்பா நீங்க என்னுடையவர்கள். அடுத்த வசனத்துல சொல்ல இருப்பாங்க, உங்களுக்கு சில பிரச்சனைகள் போராட்டம் வரத்தான் செய்யும். ஏன்னா உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள் சொல்லி இருக்கிறாரு. உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது கவலைப்படாதீங்க. இந்த உலக மனுஷன் மாதிரி நான் உங்களை விட்டுட்டு ஓடிட மாட்டேன். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீங்கள் என்னுடையவர்கள் சொன்ன கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்பா, வரும்போது நான் உங்களை விட்டுட்டு போயிட மாட்டேன், உங்க கூடவே இருப்பேன். எதற்கு? உங்களை அதிலிருந்து தப்புவித்துக் கொள்வதற்கு, அதிலிருந்து மீட்டுக் கொள்வதற்கு, அது உங்களை மேற்கொண்டு விடாதபடிக்கு நான் உங்க கூடவே இருப்பேன். என்ன சொல்லுது? நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் மேல் புரளுவதில்லை. தண்ணீர் வரும்போதும் கூட இருப்பேன். அதுக்கு மேலான ஒரு பிரச்சனை ஆறுகள் வரும்போதும் அந்த தண்ணீர் வந்து ஒன்னு அடிச்சுட்டு போக, அந்த பிரச்சனை வந்து ஒன்னு அடிச்சுட்டு போயிடாது, ஒன்னு அழிச்சிடாது. அந்த ஆறுகள் பெருக்கெடுத்து வரும்போதும், அந்த போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போதும், அந்த வியாதி போராட்டங்கள் வறுமை அந்த சாபங்கள் உன்னை மேற்கொள்ள வரும்போதும் நாம கூடவே இருப்பேன். அதை மேற்கொள்ள விடமாட்டேன். அந்த பிரச்சனை நீங்கள் மேற்கொள்வீர்கள். ஏன் உங்க கூடவே இருக்கிறேன். மூணாவது, அக்கினி நடக்கும் போதும் சொல்லுகிறது, அக்கினி நடக்கும் போதும் வேகாதிருப்பீர்கள். அக்கினியை தூக்கி போட்டாங்க, முடி கூட கருகல, ஒண்ணும் அவங்கள சேதப்படுத்தல. இப்படிப்பட்ட போராட்டங்கள் பிரச்சனைகள் இந்த பூமியில வாழும்போது நமக்கு வரத்தான் செய்யும். வந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அளவுல, அதுக்கு மேல ஏறி நிற்கக்கூடிய அளவுல, அந்த சத்துருடைய கிரிகளை முறியடிக்கக்கூடிய அளவுல நான் உங்க கூடவே இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலைபெற்று போகலாம், என் கிருபை உங்களை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நான் சொன்ன வார்த்தைகள் நிலைபெறாமலும் இருக்கும். கூடவே இருப்பேன். உங்களை தோல்வியடை விட மாட்டேன், உங்களை வெட்கப்பட விட மாட்டேன். பிரதர் சிஸ்டர், சில காரியத்தில் வெட்கப்பட்டு இருக்கிறீங்களா? என்ன உங்களை வெட்கப்பட விட மாட்டேன். உங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்தின் வல்லமையை கற்று வைத்திருக்கிறார். உங்க கூடவே இருக்கிறார். வரும் நாட்களிலே இந்த நிலைமைகள் மாறும். உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்க போகிறார்கள். உங்களுக்கு ஒப்பானவர் உலகத்திலே யாருமே இருக்க முடியாது. கர்த்தரே சொல்கிறார். பிரியமானவர்களே, அதனாலே ஸ்தோத்திரம். கர்த்தர் நாடி தேடி வந்த பிள்ளைகளுக்கு எந்த தீங்கும் வராது, எந்த பொல்லாப்பும் வராது. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தருவார்.
மீகா 7:8 வாசிக்கும் போது, சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, ஸ்தோத்திரம். அவர் சொல்லும்போது அங்கு விழுந்தாலும் மீண்டும் எழுந்திருப்போம் என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஸ்தோத்திரம். ஒரு சில பிரச்சனைகளில் ஒருவேளை நீங்க தட்டு தடுமாறி இருக்கிறீங்களா? அதிலே போட்டு அப்படியே கீழ் நோக்கி போவதற்கு சாத்தான் நினைப்பான். ஆனா ஆண்டவர் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் நீங்க சொல்ல போகிறீங்க, இதுக்கு முன்னாடி ஒருவேளை ஐயோ இந்த நிலைமை இப்படியா இருக்கு, இதோட நம்ம ஆண்டு போயிருவேனோ, இதுவே இதோட அழிஞ்சு போயிருவேனோ, என் வாழ்க்கையில முன்னேற்றம் வராதோ, நீ எதிர்பார்த்த நன்மை எனக்கு கிடைக்காதோ என்று சொல்லி நீங்க புலம்ப வேண்டாம். இங்கே சோதரர் சொல்லப்படுகிறவன் நீங்கள் சொல்லுங்க, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, பொல்லாத பிசாசே, என்னை பார்த்து எனக்கு சூழ்நிலை பார்த்து நீ சந்தோஷப்படுற பொல்லாத ஆவியை சொல்லுங்க. நான் விழுந்தாலும் இயேசுவின் நாமத்தில் எழுந்திருப்பேன். சொல்லுது, நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஸ்தோத்திரம். அதனால நீங்க கர்த்தரை தெய்வமாய் கொண்டபடினால நீங்க பாக்கியவான்கள், அதை மறக்க கூடாது. போராட்டங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் தேவனுடைய சமூகத்துல நீங்க என்ன செய்யணும்? அதிகமா அவரை துதிக்கணும், அதிகமா அவர் சமூகத்துல காத்துருங்க. கர்த்தராகிய தேவன் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. மற்ற ஜனங்களை பார்த்து, தேவன் அறியாத ஜனங்களை பார்த்து, கர்த்தரை தெய்வமாய் கொண்டிராத ஜனங்களை பார்த்துட்டு அவங்கள மாதிரி நான் இல்லையே, இவங்கள மாதிரி நான் இல்லையே, அவங்கள மாதிரி நான் மாறும் நல்லா இருக்குமே சொல்லாதீங்க. நீங்க கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கணும். நீங்க பாக்கியவான்கள். உங்களுக்கு ஒப்பானவங்க உலகத்துல யாருமே கிடையாது. அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுவதற்கு ரெடியா இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். அந்த தேவனை போல வேற தேவன் உலகத்திலே கிடையாது. அப்படி நீங்க எவ்வளவு கொடுத்து வச்சவங்க. அதனால இப்பொழுது இருக்கிற சில பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து விடாதீர்கள். வீണ്ടുம் நீங்க எழும்ப போகிறீங்க. சொல்லுங்க, சத்துருவே என்னை போது சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலே எழுந்திருப்பேன். இப்போ பொருளாதாரம் விழுந்து கிடக்குறீங்களா? உங்களை கத்த எழுப்ப போறாரு. பலவீனத்தில் விழுந்து கிடக்குறீங்களா? கத்தனத்துக்குள்ள எழுப்ப போகிறாரு. சில பாவங்களை, சில ஆண்டுக்கு விரோதமான காரியங்களை செஞ்சுட்டு விழுந்து போயிட்டு கணக்கிட்டு இருக்கிறீங்களா? உங்களை கத்த எழுப்ப போகிறார். நீங்க சொல்லணும், சத்துருவே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஏன்னா கர்த்தரை நான் தெய்வமாய் கொண்டிருக்கிறபடியா நான் பாக்கியவான், நான் பாக்கியவதி சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர்கள் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த நாட்கள்ல கூட சங்கீதம் 144:15 நாங்கள் தியானம் பண்ணினோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆண்டவரே, அவர்களுக்கு ஈடாக ஒப்பிடுவதற்கு யாருமே இல்லை. ஆண்டவரே சோதரம், அவர்கள் ஆராதிக்கிற தேவன் நீர். அந்த உலகத்தில் இருக்கிறவர் காட்டிலும் பெரியவர் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, என் நாட்களில் வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கணும். எந்தெந்த சூழ்நிலையில் அவன் விழுந்து போனார்களோ, எதிலெல்லாம் தட்டு தடுமாறி ஆண்டவரே நீ எழுப்ப முடியாதுன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, ராஜா உடைய பிள்ளைகளை எழுப்பிவிடக்கூடிய அபிஷேகம் ஆண்டவரை நீர் ஏற்கனவே கொடுத்திருக்கிற ஆண்டவரே, அந்த அபிஷேகத்தை உணர்ந்து பிள்ளைகள் வல்லமையா எழும்ப, சாத்தானுக்கு சாவுமணி அடிக்க, ஜெயித்து காண்பிக்க, அநேகர்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுல உடைய பிள்ளைகளை உயர்த்த போகிறதுக்காய் கோடி சோத்துறோம். ஆண்டவர் நாட்களை சொல்ல போகிறார்கள், இவர்களுக்கு ஒப்பிடுவதற்கு உலகத்தில் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுல இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் உயர்த்தி மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சகத்துடன் நாமமயப்பட தாழ்த்தி விட கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் படுகிறோம். ஆசீர்வதித்தருடன் ஜீவிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Thank you.